அடுக்கி வை கேஷ் 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 சீக்கிரம் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி தெரியல, அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், கவலைப்படாத. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன், சொக்கண்ணன், ஓனரம்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து என் சீனை ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாமல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கர்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்லுவானா, நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லுவோன்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவர் டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாவே காமிச்சிருக்கிறீங்களா சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெலாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர் வின, ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார், ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்வேன் சார். நானும் மீரல் சாப் ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெருதான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடியில் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரான் சாப் ஸ்ட்ரீட்டில் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது, ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள். என்ன ஏற்கனவே 2 நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேதுண்ணே, ஆமாம் தெரியுமா, சரி சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன், வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்துன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாக்ல முடிச்சிருப்பாங்க, நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு. ஒரே டைலாக்ல அந்த பட கதையே இருக்கும். மேடம், இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும், டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு வேற என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும், அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம். கவின், இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போக விட்டுறாம என்னையே கையை பிடிச்சி
ஐயோ அப்புறம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேச விடாம என்னை வந்து ஒரு சட்டிலாக ஒரு நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாப்பல, கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோட சேர்த்து அணைச்சிக்குவாப்பல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம். ரெடின், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் ரெடின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மாஸ்க் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். அந்த மாஸ்க் கொடுத்த உடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க. இதுதான் கஷ்டம். அந்த நபராக மாறின உடனே முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்கை போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷாக மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு, அவங்க தான் ஹீரோயின் அந்த படத்தில். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மா மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேற என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமா மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏம்மா இப்போ மாஸ்க்கை போட்டு தான்மா பேசுனேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட சொல்கிறேன். இது புதுசு, வேற மாதிரி. ஓகே, கவின் சார் மாறுறீங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதை பண்ணல, வேற மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சாரை மாறிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்த உடனே காலைல எந்திரிச்சோன்னு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலைல எந்திரிச்சா தானே, மத்தியானம் எந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரா மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அங்கெல்லாம் போவாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே நீங்க இருக்கணும். வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ so much. தேங்க்யூ. மேடையில் வந்ததுலேருந்து இவர் ஒருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தார். எஸ், தட் இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் டைரக்டர். வெல், இவர் வந்து ஒரு படத்தை இயக்குறாருன்னா படம் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். இவருடைய ஸ்பீச்சஸ் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர், நிறைய சக்ஸஸஸ் கொடுத்தாரு. இப்போ வெற்றிமாறன் சாரோடைய இயக்கத்தில் நடிகராகவும் ஒரு வடிவம் எடுத்திருக்காரு. டியரஸ்ட் நெல்சன் சார், இந்த மேடையில் ப்ளீஸ் எவ்ரிவன் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் நெல்சன் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப பிளைண்டாக இந்த நார்மலாக நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுகிறதே ஐடியா இல்லை, அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்தது முக்கிய காரணம் என்னன்னா, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எதுக்குன்னா, அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்போ தான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா, விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்லை, இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும், இவன் சொல்கிறதே இவ்வளோ இருக்கு, இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா, விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே, அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் வந்து
ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டாக யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் வந்து எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கு. பட் என்னன்னா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார். இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரி திங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது, அடி வாங்கினாலும் வாங்கிறது, சட்டை முதுகில் எனக்கு இப்போ அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி. பட் ஆனால் என்னென்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. மேபி இன்னைக்கு எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடிலாம் மாறலாம். பட் ஆன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க. இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சார் தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கல்ல க்ரியேட்டிவாக, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், ஏன் இப்படி பண்ணுற நீ ஒன்று இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால் இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டுருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெல்சன் சார், ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்களையும். அர்ச்சனா, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். நீங்கள் வழக்கம் போல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டரில் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாமல் சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டாக இருந்தது. இவங்க கிட்ட மட்டும் மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசனாக நடிக்கிறாங்க. எனக்கு நான் தான் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பட் அதனால கம்மியாக தானே கேட்பீங்க? இல்லை சார், இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேட்பேன். ஹாப்பி ஆகிட்டேன் அந்த வகையில் சார். மாஸ்க்
படத்தோட பேரு. இப்போ உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்னு சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் சார். என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே சார்? ரெண்டுல நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு பேசிட்டு போயிடுவாரு. அது என்ன அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டு அஸ் எ ஹீரோவாகவும் சரி மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆக்டராகவும் சரி மியூசிக் டைரக்டராகவும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார் கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அடுத்து வெற்றிமாறன் சார், அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க அட்வான்டேஜ். சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு நான் பார்த்திருக்கேன். அவர்கிட்ட அவர் பேசுற கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமாவே பேசுற 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி சார் இப்போ நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமா சார் அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் பார்க்குறது தான் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுகிறதே கம்மி தான். அவர் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். பட் ஆளாக அவர் அப்படியே டோட்டலாக வேறு. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா அவரை மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாம இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிட்டு இருக்கணும். இல்லை பரவாயில்ல சார், ஏதோ ஒன்று சார். நீங்கள் இயக்குனர் சார், நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான். இல்லை சார், அவர் அது டிமாண்ட் ரொம்ப அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன், இப்போ கவின் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல, ஹோம்ஒர்க் இருக்குது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுனதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார், அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்லை ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட ஒரு நார்மலாகிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை ஜென்யூனாகவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமாம் சார். மேடம் ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ளே போனால டேய் காலை பின்னாடி விடாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போகிறது கவினா, வெற்றி சாரா, இல்லை இவனா? கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான் ஃபர்ஸ்ட்டு. அவன் அந்த அடிக்க வரும்போதே க்ரௌடோட மெர்ஜ் ஆகிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யோசிச்சுட்டு அதை உஷாராக இவர் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். Thank you so much Nelson sir for being with us and absolute honor to have you with us. Thank you so much. All the best everyone. அதுக்கு இருக்கிற பசங்க பூரா அழியணும். சிகரம் ஏறையில் பார்ட்டி பேஷ், பெட்டி அடுக்கி வை கேஷ் கேஷ் கேஷ். சிகரம் ஏறையில் பார்ட்டி. அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க்
என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீமு. ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளே. வெற்றி சொல்லி முதல்ல இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம். தானு சார், கதிரேசன் சார், அப்புறம் நெல்சன் சார், கிங்ஸ்லின் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா. அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன, அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரிஸ் ஸ்டுடியோவுக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன். அன்றைக்கி வந்து நானும் அவங்களும் தான் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடினோம், ஒரே ஆல்பமில் பாடினோம். ஐ ரிமெம்பர். அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி நான் இருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து, ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன், என்ன சொல்கிறது, அந்த பவன் சொன்னார் கடையை பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு. ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி. அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விகர்ணன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விகர்ணன் அமிச்சார். அந்த ஐடியா ஒன்று சொன்னார், ரொம்ப குவர்க்கியாக இருந்துச்சு. லைக் அன்லைக் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன், அன்லைக் வெற்றி, அப்படி தான் இருந்துச்சு. எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பித்தது. விகர்ணன் கேம் அப் வித் தி ஸ்கிரிப்ட். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி தான் எடுத்தோம். அண்ட் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜானர் இருக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கோராகவும் சரி, ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகெயின். ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம், நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ், எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர், ஹாரிஸ் சார், ஆண்டனி சார், இவங்கெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார். அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம், பெஸ்ட் விஷஸ் டு கவின். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யங் ஹீரோஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் கவின். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். அண்ட் ருஹானி பெஸ்ட் விஷஸ். அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க, ஆகாசம்லோ கத்தாரான, அதுவும் வந்து நான் பண்ணுறேன். அதுவும் இட் வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம். ஸோ 2 ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அதான் அவங்க பாடிட்டாங்களே, ருஹானி எல்லாருக்கும் சேர்த்து பாடிட்டாங்க. ஆமா சார், அது மராட்டி வெர்ஷன். தமிழ் வெர்ஷன் நீங்க பாடுறீங்கன்னா ப்ளீஸ் சார். ஓகே. இந்த டியூன் வந்து நானும் வெற்றியும் வேற ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக பண்ணி வச்சோம். அதை வந்து மாஸ்க்கு கொடுத்துட்டோம். ஸோ சிங். கண்ணு மொழி காக்கா முள்ள புருவம் ரெண்டும் குருவி நெல்ல நீராந்த போல தினம் ராத்திரி வேலை வந்து சொப்பனம் வார கொஞ்சம் வெளிச்சம் தார தலகாலு புரியலையே உன் பேரும் தெரியலையே மனசு ரெக்க கட்டு பறக்குது யாத்தே. ஓகே, தேங்க்யூ. Thank you so much, JV sir. Thank you very, very much. An honor to have you with. வாழ்த்திக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறையை வணங்கிக்கிறேன். இந்த படத்தில் 2 பாட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஜிவி சார். நன்றி சார். அல்வா மாதிரி பாடல்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரெடி சார்.
பாத்தீங்களா? சொன்ன உடனே இருமல் அவங்களுக்கே வந்துருச்சு. அவங்கள பத்தி பேசினாலே அவங்களுக்கு இருமல் வருங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங் இந்த திரைப்படத்துல கோ ப்ரொடியூசராக ஒரு புதுமையான ஒரு முகமும் எடுத்திருக்காங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ladies and gentlemen for our very own Andrea. கனவுகளின்றி யாரும் இங்கு பிறந்ததில்லை, தவறுகளின்றி யாரும் இங்கு வளர்ந்ததில்லை. தானே தவறறிந்தால் தவறுகள் தானே சரியாகும், தவறும் சரி செய்ய. அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் கவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி. பிகாஸ் yeah, it's been a while I think since I've had a big screen release in Tamil. So in the padathoda kadha madri the stakes are high. I think for all of us it's an important film for Kavin in his career. Ruhani oda first Tamil padam, Vikarnan first padam, and Chokku sir எங்கே வணக்கம். Chokku சாரோட முதல் படம் as a producer, and so with all your blessings hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir Mr. Vetrimaran. அவர்தான் வந்து grand puppet master மாதிரி, நாங்கெல்லாம் you know like his little puppets. But thank you for everything. GV சொன்ன மாதிரி we actually go long way back, and in the album our பயங்கரமா just he's hit it out of the park really. I think it's நீங்க ரீசெண்டா பண்ண ஆல்பம்ல of course Amaran is very beautiful, but this is a fun album. நீங்க you know it's one of your most fun albums, and I really think youth ஓட பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஆர்டி சாரோட படம் ஷூட் பண்ணால் அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார், அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு ஆல் மை co-actors and Pavan. I guess I prefer to keep my speeches short and sweet. So please wish us all the very best for November 21st. Thank you. Thank you. Thank you so much. And கரெக்டாக இந்த நேரத்தில் போய் கூப்பிடுவாங்க அப்படின்னு இந்த சீனியுமே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுடைய அன்பான இயக்குனர் விகர்ணன். ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட ladies and gentlemen புதிய கைதட்டலாமா? Thank you for giving us Vicky. He's truly special. Thank you very very much. And time for us to welcome someone very special on stage. புதுமையான வார்த்தைகள் நிறைய சமீபத்தில் கிரெடிட்ஸில் சேர்க்கப்பட்டது. அதில் விடுதலையில் பார்த்தோம், ரொம்ப அழகாக கதையின் நாயகன் கதாநாயகன் அப்படின்னு 2 அழகான பெயர்கள் கொடுத்தாரு. இப்போ மென்டார்ட் பை அப்படின்னு இந்த திரைப்படத்துடைய கிரெடிட்ஸில் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். சினிமாவை நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ஆச்சரியத்தில் புருவத்தை தூக்கணும்னா அது அவருடைய படமாக தான் இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய இயக்குனர்கள் ஒரு படத்தை பார்த்து இது என்னுடைய பாடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவருடைய திரைப்படமாக தான் இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பெயர்ல மட்டும் இல்லை, அவர் தொடும் ஒவ்வொரு விஷயமும் வெற்றிகரமாக மாறதுக்கு முக்கியமான காரணம் the man himself. Ladies and gentlemen, put your hands together for our dearest இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், who was our biggest mentor. As a mentor, இவர் திரைப்படத்தை மென்டாரும் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் as a mentor எங்களுக்கு கற்றுக்க கொடுத்தாரு. For வெற்றிமாறன் sir, everybody together a big round of applause please. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்க் பற்றி சொல்லணும்னா, எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இது சொல்லணும். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க.
இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ஓ, ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன், இது நல்லா இருக்கு, லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சொக்குக்கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, நல்லா இருக்குது, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னார், சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் I never wanted to get involved in this film in the capacity that I have involved myself with. நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். சரி, ஓகே, லெட்ஸ் கால் கவின். அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஐ கால்டு, ஐ மெட் ஹிம் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். He also liked it. And then டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. And then ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னார், இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. தென் அப்போ அது மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட், கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம், சாஃப்டன் பண்ணலான்னு சொல்லி தென் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அப்புறம் விக்ரனுக்கு வந்து வி ஹேட் டு give him certain insights on making a theatrical mainstream film. எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் விக்ரமன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பீட் இஸ் அ குட் ஸ்போர்ட். லைக் he can deal with any kind of pressure situations. நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா there is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விக்ரன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்ரன். ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். எஸ் சார். கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். 6 ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் 7ஆவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க. தானு சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள். நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ், அதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ சேட் ஓகே. அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக் அபவுட் his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறையாக இருந்தது. இட் இஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும், அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும். பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட். அதனால் வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும்
ஆனால் இல்லை அது நமக்கு தேவையில்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ மெட் ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னா. தென் விக்ரனன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சார்கிட்ட கேட்டேன் நான். சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன். அதுக்கு நான் நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அதுக்கு அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, யுனீக்காக இருக்குது, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. And Peter Hain, I always trust him when it comes to action. அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய எக்ஸிக்யூஷன், இந்த கிளைமேக்ஸில் வந்து அது பேப்பரில் இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஜாக்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நான் போனேன், அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். இட்ஸ் ரியலி லைக் ஒரு அவ்வளோ ரியலாக இருந்தது அந்த இடம். ஐ ரியலி லைக் இட். அண்ட் ராமர் எங்கே இருக்காரு? ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான். ராமருடைய உண்மை மனசில் படுறத பேசுகிற தைரியம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்போவுமே தேவை, எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள். பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா அவ்வளோதான் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து ராம் எப்போவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டார். அவர் பாட்டை இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து மனசில் பட்டதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் வந்து தி வே ஹி ஷார்பன் த ஃபில்ம் இஸ் வெரி அமேசிங். ரெண்டு கேமராமேன் சொன்ன மாதிரி ஒரு சீனெல்லாம் எடிட் பண்ணியிருந்தது. இட் வாஸ் நாட் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி அந்த சீக்வென்ஸை, விக்ரனும் பார்க்கல அந்த சீக்வென்ஸை. அதை ராம் கன்சீவ் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. எடிட்டில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப ஐ நார்மலி எக்ஸ்பெக்ட் எவ்ரி காம்பினேஷன் இன் எடிட். பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வென்ஸ் பண்ணியிருந்தார் ராம். தட் ஐ ரியலி லைக். அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பவனுடைய இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்றது வந்து எனக்கு இந்த படத்தை அப்போ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க, சூப்பராக இருந்தது அந்த டான்ஸு. ரெண்டு வருஷனுமே நல்லா இருந்தது டான்ஸு. அப்புறம் நெல்சனுடைய ஏதோ இருக்காரு இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன புரியல. பட் அது ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து நான் ரீசண்டாக நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன். ஸோ எல்லா இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ராமர் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா நெல்சன் வேறு மாதிரி பேசுவார். ஒரு ஐடியா சொன்னோன்னா இது நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இல்லை இது நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குன்றாரு. மனசில் பட்டதை ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. கரெக்டாக இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கார். தெர் இஸ் நோ எதையுமே மறைச்சோ இல்லை பூசி மொழியோ சொல்கிறவர் இல்லை. இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் அ ரேர் திங். ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம். அண்ட் சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து
நிறைய பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சுது. சம்டைம்ஸ் ஐ டிஸ்கஸ் வித் ஹிம். அண்ட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா கவின் இருக்கிறது தான். கவின் வந்து அவருடைய அசிஸ்டண்ட், அவருடைய தம்பி எல்லாமே. சம்டைம்ஸ் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க 2 பேரும். இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்காரு. நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் ரியலைஸே பண்ணல அதை. தட் பாண்ட் இஸ் தட் மச். அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ நான் வந்து நெல்சன்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னது தான், நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், மாஸ்க் ஆடியோ லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே, இந்த ஃபிலிம்குள்ளே நிறைய இருக்குது. அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் முதல்ல உங்களை பற்றி சொல்கிறேன். சொக்கலிங்கமும் நானும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர். எனக்கு கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும், எனக்கு ரொம்ப கோவம் வரும், அவருக்கும் ரொம்ப கோவம் வரும். பயங்கரமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நாங்கள் அப்போது அந்த டைமில் காதல் வைரஸ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படங்களும், ஆடுகளம்லேருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும். ஒரு டைரக்டர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒருத்தர். ரொம்ப டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். அண்ட் அவர் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, ஏன்னா வந்து உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்சம்லாம் இல்லை, இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது, அதனால என்ன இருக்குது. அப்புறம் இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க, எதுக்கும் கூப்பிட்றதில்ல. நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஐ ரியலி லைக் திஸ் ஃபில்ம். இந்த குவர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல். அதனால் நான் இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. தென் ஐ செட் ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து ஃப்ளோவில் ஞாபகம் வரல. அசார், ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். பிகாஸ் ஒரு டைரக்டராக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே நாளில், அதாவது 5 நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க. 2 சாங் 2 நாளில் முடிச்சிருக்காங்க. ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் தட் 2 நாள் ஒரு நாளில் எடுத்தாங்கன்றதுக்காக இல்லை, அந்த டைம்குள்ளே என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன். நாட் ஜஸ்ட் த டைம், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பேனிங்லேயே வரேன். அவன் வினோத் நல்லா பண்ணியிருந்தான். அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு. சிக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை சரியாக பண்ணாங்க. அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது. தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி, தே ஆல் அ வெரி ஸ்பெஷல். யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் அவங்களும் இருக்காங்க, அர்ச்சனாவும் இருக்காங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில். எனக்கு அவங்களோட இப்போ நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்பெஷல், வெரி இன்ட்ரெஸ்டிங். டப்பிங்லேயுமே சிலதை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, நடிக்கும்போது பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேவ் டன் அ குட் ஜாப். அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே எவ்ரிபடி ஹவ் டன் அ குட் ஜாப். இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக ஒருத்தரை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு
ஐ நீட் டு தேங்க் எம்ஆர் ராதா சார் இந்த படத்தில் இந்த இடத்துல. எம்ஆர் ராதா வந்து ஹீஸ் ஒரு ரிபல், இஸ் அ ரெவல்யூஷனரி. நிறைய விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலாக விக்ரம் ஐடியா வந்து நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்ஆர் ராதா சார் மாஸ்க். நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம், எங்கள் ஐயாவை வந்து ஏதாவது தப்பாக காட்டுவீங்களா? இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் வாட் எம்ஆர் ராதாஸ் ஆர்ட் ஸ்டூட் ஃபார். அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது. இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த oppressed. அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல். அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும் இப்போது விக்ரமன் சொன்ன அந்த கேரக்டரு, இந்த 2 கேரக்டர்ஸ், கவின் ப்ளே பண்ணுற கேரக்டர், ஆண்ட்ரியா ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானி ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானியோட ஹஸ்பண்ட் ப்ளே பண்ணுற கேரக்டர், என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ். அண்ட் அந்த கடைசி பாடலில் கேட்ட அந்த வரிகள் தான், அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அதுதான் இந்த படம். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். நான் கேட்டேன் ஃபோட்டோக்கு எல்லாரும் கூப்பிடலாமா சார்? ஆமாம் சார், கேட்க போகிறேன் சார். சார் தானு சார் இருக்காரு, நெல்சன் சாரும் இருக்காரு. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியல சார். நான் கேட்கல சார், அவங்க கேட்குறாங்க சார். ஓகே, நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். அப்சல்யூட்லி சார். நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். போதும் சார், இந்த அப்டேட் எங்களுக்கு போதும் சார். அண்ட் இந்த அழகிய தருணத்தில் இந்த அழகான விழாக்கு வருகை தந்தவங்கள் அனைவரையும் தேங்க்யூ. ப்ளீஸ் மேக் மாஸ்க் a huge hit. November 21st in theaters. The entire cast and crew to please join us on stage. Everybody to please join us on stage for a group photograph.